ஹாய், வெல்கம் டு ஆசிடெக் தமிழ். மெஷின் லேர்னிங் இன் தமிழ் அப்படிங்கிற டுட்டோரியல் சீரீஸில் நம்பை அரே பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்லைசிங் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு நம்பை அரேயில் நமக்கு தேவையான எலமெண்ட்ஸ் மாத்திரம் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம இது வரைக்கும் உள்ள டுட்டோரியல்லாம் கூகுள் கோலாபை யூஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் டெர்மினலில் பைத்தான் ஷெல்லை யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். பைத்தானுக்குள்ளே போயிட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்பை லைப்ரரியை இம்போர்ட் பண்ணணும். import ஓகே. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேயை உருவாக்குவோம். ஈக்குவல் np.arrange one to 11. ஒன்றுலேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர் சிங்கிள் டைமென்ஷன் அரே உருவாக்கியிருக்கோம். இப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து 0ல் ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9 வரை இருக்கும். நம்ம ஸ்லைசிங் ஆப்ரேட்டருங்கிறது வந்து இப்போ அரே நேம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபுல் கோலன், இதுதான் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இந்த ஃபுல் கோலனை வந்து நம்ம வந்து என்னவா நினச்சிக்கணும்னா, இந்த ஃபுல் அரே எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக சேர்ந்தது தான் இந்த ஃபுல் கோலன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபுல் கோலன் மட்டும் கொடுக்கும்போது மொத்த அரையும் செலக்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ நமக்கு தேவையான எலமெண்ட்டை மாத்திரம் இப்போ நம்ம வந்து இந்த மூணாவது எலமெண்ட்லேருந்து இந்த 6வது எலமெண்ட் வரைக்கும் உள்ளது மாத்திரம் நமக்கு தேவை அப்படின்னா அது ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து 3வது எலமெண்ட்டுக்கு வந்து 0 1 2 எலமெண்ட் வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2. அதில் இருந்து இதை நம்ம செலக்ட் பண்ண போகிற வேல்யூ அதுலேருந்து எது வரைக்கும் வேணும், 2 3 4 5 வரைக்கும் வேணும். அப்போ எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறது 6 கொடுக்கணும். 6 வந்துருச்சா. 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள எலமெண்ட்டை மட்டும் ஒரு தனி அரே ஆக்கி கொடுத்துருச்சு. இப்போது இதே வந்து இந்த 3லேருந்து இது லாஸ்ட் வரை உள்ள எல்லாமே வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை பெருசாக்கிறேன். ஓகே. இப்போது இதே தேர்ட் எலமெண்ட்லேருந்து அதுக்கு பிறகு அந்த அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட் வேணும் அப்படின்னா அரே ஸ்கொயர் ப்ராக்கெட் தேர்ட் எலமெண்ட்டோட இன்டெக்ஸு 2 ஃபுல் கோலனுக்கு அப்புறம் நம்ம எண்ட் பாயிண்ட்டை கொடுக்காட்டி அது அந்த அரையோட லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இப்போ தேர்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வர உள்ள ஃபுல்லாக அரே ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நமக்கு வந்து
ஸ்டார்ட் பாயிண்ட் அரேயோட ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வேணும். இடையில ஏதாவது இப்போ இந்த 7th பொசிஷன் 7th எலமெண்ட் வர வேணும் அப்படின்னா இதே சேம் தான். அரே ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ நமக்கு ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து வேணுங்கிறதுனால ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஃபுல் கோலன், அதுக்கடுத்து எண்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் எங்கே வரணும்? 7 வர வேணும். 7ஓட பொசிஷன் வந்து 6 எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல, 7 கொடுக்கணும். 7 ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து 6th பொசிஷனில் இருக்க எலமெண்ட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருச்சு. இது சிங்கிள் டைமென்ஷன் அரேயில் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மல்டி டைமென்ஷனல் அரே, ஒரு 2 டைமென்ஷனல் அரே உருவாக்குவோம். அரே 2D equal np.arrange of 100 to 200 2 டைமென்ஷனில் மாற்றணும். டாட் ரீஷேப் of மொத்த 100 வேல்யூஸ் 10/10. ஓகே, அரே 2D ரைட். அதாவது 100லேருந்து 200 எக்ஸ்க்ளூசிவாக 199 வரை உள்ள நம்பர்ஸை 2 டைமென்ஷனல் அரே. இது 10/10, 10 ரோ 10 காலம் அப்படி எடுத்திருக்கோம். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை மாத்திரம் செலக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து 2 வேல்யூ, ரோவோட இண்டெக்ஸ் நம்பரும் கோலத்தோட இண்டெக்ஸ் நம்பர் நம்ம சேர்த்து கொடுக்க வேண்டி வரும். அது எப்படின்னா கூகுள் ஷீட்டில் காட்டுறேன். இப்போ இதுதான் நம்மளோட 2 டைமென்ஷனல் அரே. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது கோலத்தோட இண்டெக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 0ல் ஆரம்பித்து 9 வரப்போகுது. அதே மாதிரி ரோவோட இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் ஆரம்பித்து 9 வரை வருது. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதிலேருந்து ஒரு எலமெண்ட், இந்த எலமெண்ட்டை இப்போ செலக்ட் பண்ணுறோம்னா ரோ வைஸாக இது வந்து 5th ரோவில் இருக்குது. 5th ரோவில் 4th காலமில் இருக்குது. அதே மாதிரி எந்த வேல்யூ எடுத்தோம்னா இது வந்து 0th ரோவில் 0th காலமில் இருக்குது. இது வந்து 9th காலமில் 9th காலமில் 9th ரோவில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அரே நேம் அரே 2D ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, 0, 100 ஃபஸ்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? இப்போ இதே லாஸ்ட் வேல்யூ கிடைக்கணும்னா அரே 2D ஸ்கொயர் ப்ராக்கெட் 9th காலம், 9th ரோ 199. இது மாதிரி நம்ம இந்த அரேயில் இருக்க எந்த எலமெண்ட்டை வேணாலும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். இதே ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் 0th ரோ 0, இது வந்து ரோ, இந்த கம்மாக்கு முதல் இருக்கிறது ரோவோட
பார்ட்டு. இப்போ இனி கோலத்தோட பார்ட்டு வந்து எல்லாம் வேணுங்கையில் நம்ம ஃபுல் கோலன் மட்டும் கொடுத்தோன்னா போதும். கொடுத்தா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சோம்னா ஃபஸ்ட் கோலம் ஃபுல்லாக நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கோலத்தில் செகண்ட் எலமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரை வேணும்னா நம்ம 1D அரேயில் செஞ்ச மாதிரியே தான். அரே 2D ஸ்கொயர் ப்ராக்கெட், அதே ஃபஸ்ட் ரோ கோலம் வந்து செகண்ட் எலமெண்ட்டுங்கால இண்டெக்ஸ் வேல்யூ 1, 1லேருந்து ஃபுல் கோலன் எங்கே வர வேணும், லாஸ்ட் வரை வேணும். அப்போ லாஸ்ட் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, எண்ட் வரைக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோன்னா 101லேருந்து 109 வரைக்கும் இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள எலமெண்ட்லாம் தனி அறையாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ 1 2 3 இந்த 3 ரோ, ஃபஸ்ட்டு 3 ரோவும் ஃபஸ்ட்டு 5 கோலம் அப்படி வேணும்னா எப்படி எழுதணும்? அரே 2D ஸ்கொயர் ப்ராக்கெட் இண்டெக்ஸ் வேல்யூ ஓப்பனிங்லேருந்து வரணும். அப்போ செமிகோலன் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்க வேணாம், எண்டிங் பாயிண்ட்டு 3 கோலம். இப்போ 3வது கோலத்தோட இண்டெக்ஸ் வேல்யூ 2, எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கல 3 கொடுக்கணும். 3 கம்மா அடுத்து கோலம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷன்லேருந்து ஒரு 5th பொசிஷன் வரை கொடுப்போம். செகண்ட் பொசிஷனில் இண்டெக்ஸ் வேல்யூ 1லேருந்து செமிகாலன் எது வரை கொடுக்கணும்? 1 2 3 4 5, 5வதுங்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக 6 கொடுக்கணும். செமிகாலன் 6 ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ரைட், 101லேருந்து 105 வரைக்கும், 111லேருந்து 115, 121லேருந்து 125 வரைக்கும் வந்து தனி அறையாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இது மாதிரி நம்ம எந்த ஒரு பார்ட்டை வேணாலும் நம்மளால் ஸ்லைஸ் பண்ணி எடுக்க முடியும். அடுத்து ஒரு இங்கேருந்து இங்கே வரை எடுப்போம். அதை எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அப்போ இது 0 ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். அரே 2D ஸ்கொயர் ப்ராக்கெட் எங்கேருந்து எடுக்கலாம்? இது 154 எடுப்போம். இது வந்து 0 1 2 3 4 5 5th இன்டெக்ஸில் இருக்குது ரோ வைஸாக. அப்போ 5th இன்டெக்ஸில் ரோ ஆரம்பிக்கணும். 5 கோலன் இதிலேருந்து ஒரு 3 6 7 இதெல்லாம் 8 கொடுக்கணும். 8 கம்மா இதிலேருந்து ஒரு 4 எலமெண்ட் எடுப்போம். 1 2 3 0 1 2 3 4 இண்டெக்ஸ் வைஸாக கோலமில் 4th இருக்குது. இப்போ 4th கோலமில் இருந்து கோலம் 5 6 7 எக்ஸ்க்ளூசிவாக 8 கொடுக்கணும். 8 ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸு என்டர். 154லேருந்து 157 வரைக்கும், 154லேருந்து 174 2 ரோ 3 ரோ 4 கோலம் நமக்கு தேவையான அளவு மாத்திரம் ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே.
இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். 2-3 தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துடும். ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம்.